சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அவ வாழ்க்கைக்கான பதில தான் நாம இப்ப தேடணும். அவ அவ்வளவு ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கை அவகிட்ட இருந்து நான் பறிச்சேன். பாத்தியா, அந்த ஆத்தை என்கிட்ட இருந்து பறிச்சுட்டா. இது நியாயம் தானே? அவளுக்கு சேர வேண்டியத நான் எடுத்துக்கணும்னு நினைச்சதால தானே இவ்வளவு பிரச்சனையும். ஆத்தா ஒரு முடிவு பண்ணானா அதை ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். எனக்கு என்ன நடக்கணும் என்ன நடக்க கூடாதுன்னு ஆத்தாவுக்கு தெரியும். அத நீ நம்புறல அப்பத்தா? அப்பத்தா, நீ என்ன சின்ன வயசுல இருந்து பாக்குறல, நான் எதையும் தாண்டி வந்துடுவேன் அப்பத்தா. என்னால எதையும் தாங்க முடியும். தாங்கிதானே இருக்கேன். இத பாரு அப்பத்தா, என் நெஞ்சு எதையும் தாங்கும் அப்பத்தா. எவ்வளவு அடைச்சாலும் தாங்க வேணும். அந்த ஆத்தாவுக்கு தெரியும். ஆனா உஷா சின்ன பொண்ணு அப்பத்தா. அவளுக்கு என்ன தெரியும் சொல்லு? அம்மா கேக்குறதெல்லாம் நியாயமானது தானே? நீனும் நானும் எவ்வளவு வேணாலும் தாங்குவோம். ஆனா அந்த புள்ளைக்கு என்ன தெரியும்? அவ வாழ வேண்டியவ சின்ன புள்ள அப்பத்தா. முளைக்காத விதையில வெந்நீர் ஊத்துறதுன்னா என்னன்னு என் வாழ்க்கைய பார்த்தும் அப்பதான் நீயும் கத்துற. ஐயோ, என்ன மாதிரி இவ்வளவு இருக்கணும்னு நினைக்கிறியா? எனக்கு நீ இருக்க, தமிழ் இருக்கு, நம்ம குடும்பம் இருக்கு அப்பத்தா. நம்ம பாத்துக்கலாம். எவ்வளவு அடிச்சாலும் தாங்கிக்குவேன். ஆனா அவ சின்ன பொண்ணு. அவளுக்கு யாரு இருக்கா சொல்லு? அம்மாவும் இல்ல, அப்பாவும் இல்ல, அண்ணன் தம்பி யாரும் இல்ல, அக்கா தங்கச்சி கூட இல்ல, யாருமே இல்ல அப்பத்தா. வயல தனியா நிக்கிற நாத்த காத்து விடாம அலை கழிக்கிற மாதிரி இந்த சமுதாயத்துல யாருமே இல்லாம தன்னன் தனியா நிக்கிற அவளை நம்ம இப்படியே விட்டுட்டா இந்த சமுதாயம் அவளை எப்படி அலை கழிக்கும்னு உனக்கு தெரியும்ல அப்பத்தா? அவ பாவ அப்பத்தா. அவ நல்லா வாழணும். அவளுக்கு இப்ப நாம தான் இருக்கும். அதை மட்டும் இப்ப வேற எதையும் நினைக்காத அப்பத்தா. வெற்றி, முடியாது சுந்தரி. என்ன வெற்றி? முடியாது சுந்தரி. வெற்றி, நான் சொல்றத முடியாது சுந்தரி. வெற்றி, நான் சொல்றத கேளுங்க. அப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். எத்தனை வயசுல இருந்து உங்களுக்கு உஷாவை தெரியும்? சொல்லுங்க வெற்றி. அவ பிறந்ததுல இருந்து தெரிஞ்ச புள்ளைய விட இடையில இருந்து வந்து பழகின நாங்க பெருசா போயிட்டோம். அவளுக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து உங்க மேல வச்ச அன்பை விடவா எங்க அன்பு பெருசு? சொல்லுங்க வெற்றி. இல்ல இல்ல, நான் அவளை அப்படி. நீங்க அவளை எப்படி வேணா பாருங்க வெற்றி. எல்லாம் காலப்போக்குல மாறும். நான் உங்களை முதல்ல பார்த்தப்ப நீங்க மோசமானவர், குடிகாரரு, கொலைகாரன்னு நினைச்சேன். நீங்க என்ன முதல்ல பார்த்தப்ப என்னை ஒரு திமிரு பிடிச்சவன்னு நினைச்சீங்க. நாம மாறலையா? ரெண்டு பேரும் ஒன்னா வாழணுங்கிற அளவுக்கு நம்ம யோசிக்கலையா? காலத்துக்கு எல்லாத்தையுமே மாத்திர சக்தி இருக்கு வெற்றி. நாம எடுக்க வேண்டிய முடிவுல தான் வெற்றி இருக்கு. இல்ல சுந்தரி, அது தப்புதான் வெற்றி. நான் உங்ககிட்ட இப்படி கேட்கறது தப்புதான்.
எனக்கு தெரியுது. ஆனா இதை விட சரியான நியாயமான முடிவு ஒண்ணு இப்ப நீங்க எடுக்க முடியுமா? உங்ககிட்ட கேட்க கூடாத ஒண்ணு நான் கேக்குறேன். ஆனா காதல்ல செய்ய முடியாத ஒண்ணு கூட நீங்க செய்ய முடியும்னு நான் நம்புறேன் வெற்றி. அக்கா, என்ன பத்தி உஷா எல்லார்கிட்டயும் என்ன கெஞ்ச வைக்காத ப்ளீஸ். அக்கா, இன்னும் நான் யார் கால விழணும்னு சொல்லு. நான் யார் கால வேணாலும் விழுறேன். நீ நல்லா இருக்கணும் உஷா. இந்த கல்யாணம் நின்னு போனா அதுக்கு பிறகு ஒரு பொண்ணோட வாழ்க்கை எப்படி இருக்கும், என்ன ஆகுன்னு உனக்கு தெரியாது. வாழ்ந்து பார்த்த நான் சொல்றேன். வாழ விட்டேன்னா என்னன்னு எனக்கு தெரியும். எல்லாத்தையும் மீறி ஜெயிக்கலாம். ஆனா ஜெயிக்க ஜெயிக்க வலிக்கும். வலிக்க வலிக்க வாழணும். அப்படி ஒண்ணு தேவையா உஷா உனக்கு? வேற வழியே இல்லைன்னா பரவாயில்ல, தாங்கலாம். அதான் வழி இருக்கு. அதையும் விடணும். உன் மாமா உன்னை கையில வச்சு தாங்குவாரு. நீ சொல்லு, உன் மாமா உன்னை பாத்துக்க மாட்டாரா? உன்கிட்ட மரியாதை இல்லாம நடந்துக்குவாரா? இல்லக்கா. அப்ப பேசாம உட்கார. இல்லக்கா, அது வந்து அக்கா அக்கான்னு சொல்றல, அக்கா சொன்ன கேப்பல. இல்ல, அது உட்காரு உஷா. இப்போ நான் உன் அம்மாவும் கூட. அம்மா சொல்ற, உட்காரு. வெற்றி, ப்ளீஸ் வெற்றி. இப்ப என்ன சொல்ற சுந்தரி? எனக்கு வேற வழி இல்ல வெற்றி. உங்களுக்கு, எனக்கு, உஷாவுக்கு, இதோ இங்க நிக்கிறாங்களே அம்மாவுக்கும் என் அப்பத்தாவுக்கு இதோ கல்யாணம் வேண்டான்னு சொல்றாரு இவருக்கு.